இன்றைக்கி நம்ம பொட்டு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதோட கலந்த பொடி, சுரும்பு பொடி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் மார்க்கெட்லேருந்து. அது குழம்பு எப்படி எப்போன்னு பார்ப்போம் வாங்க. எல்லாமே கடல் மீன் தான். நண்டுக்கு 200 கிராம் பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100-150 தக்காளி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு இலை போட்டிருக்கேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் எப்போதும் நண்டுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா மசாலா நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி போட்டாச்சு. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், இதோடு சேர்த்து தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதங்கணும். நண்டை போட்டு வதக்கிக்கணும். நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். நண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், தேவையான உப்பு இதை இதில் போட்டுக்குவோம். இதில் இந்த நண்டு ஸ்மெல்லு, கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்குவோம். இது நல்லா கலரி இதுலேயே நல்லா தண்ணி விடுறதெல்லாம் சுண்டி அடிச்சு பாருங்க. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். நண்டுக்கு கொஞ்சம் மிளகு கூடுதலாக தான் போடணும். அதனால் 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதுதான் இதுக்கு மசாலா. இதை அரைச்சி இப்போ நண்டில் ஊற்றிக்குவோம். இப்போ தேங்காவை இதில் ஊற்றிக்குவோம். இப்போ தேவையான அலசி இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்குவோம் மசாலாவுக்கு. இதுவே போதுமான தண்ணி. இதெல்லாம் சுண்டி வரட்டும். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலையை தூவி இறக்கிட வேண்டியது. போட்டு சாப்பிட்ற மாரி இதை வைக்கிறது சாதத்தில் இருக்க, சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாரி. எங்கள் வீட்டில் எப்படி சமைப்போமோ அதேமாரி நண்டு மசாலா பண்ணியிருக்கேன். நீங்களும் அதேமாரி செஞ்சு பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரலாம் சாப்பிடுங்க. ஜவ்வரிசி வடகம் வச்சுருக்கேன். சின்ன மீன், கலந்த மீன், கடல் மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் சாப்பிட வாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.